இப்ப மற்றவங்கள நம்ம எளிதா நம்புறதுனால என்ன ஆகுது அப்டின்னா, ஒண்ணு நம்ம அவங்க ஈஸியா நம்ம லைஃப்ல உள்ள வந்துருவாங்க. நம்மளுடைய எல்லா கதைகளும் அவங்ககிட்ட சொல்லிடுவோம். எல்லா சீக்ரெட்ஸும் சொல்லிடுவோம். ஏன்னா, அவங்க தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? நம்ம தான் நம்புறோம் இல்லையா? நம்பிட்டோம் அப்டின்னா கேட் ஓப்பன் மாதிரி. நம்ம என்ன வேணா அவங்க கிட்ட சொல்லலாம். அவங்க நம்மளுடைய ரகசியங்கள், நம்மளுடைய பிரச்சனைகள், முக்கியமா நம்மளுடைய பலவீனங்கள் என்னன்றத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதன் மூலமா நஷ்டம் நம்மளுக்கு தான். ஏன்னா, அவங்க நம்மள எப்டி வேணா ஏமாத்தலாம். 2வது அவங்க ஏமாத்துறது நம்ம கிட்ட இருக்க பொருட்களையோ, இல்ல நம்மளுடைய பாதுகாப்பையோ, இல்ல நம்மளுடைய டேலண்ட்ஸ் என்ன வேணா அவங்க திருடலாம். என்ன வேணா அதை திருடி அவங்களுடைய சுயநலத்துக்காக அதை யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கே அது தெரியாது. நம்ம அத சந்தோஷமா அவங்களுக்கு குடுத்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ! நம்மள வச்சு இவங்க இவங்க அத சுயநலத்துக்காக இவங்க அத சம்பாதிச்சாங்க. இல்ல இவங்க அத ஏதோ ஒரு விதத்துல அவங்க பலன் அடைஞ்சாங்கன்றது நம்மளுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்ப தெரியும்போது கண்டிப்பா நம்ம மனசு உடைஞ்சு போகுது. நம்மளுக்கு துரோகம் பண்ண மாரி ஆகப்போகுது. அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு எவ்ளோ தூரம் முடியுமோ நம்ம கவனமா இருந்தோம் அப்டின்னா, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? முதல்லயே நம்மள பாதுகாக்க முடியும்.